எல்லாருக்கும் வணக்கம். குறள் எண் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இதோட விளக்கம் என்னன்னா, தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாதுன்றாரு. என்ன சொல்றாரு வள்ளுவர் பெருமான்? நாம யாருக்கும் எந்த உதவியும் செய்யல, ஆனாலும் ஒருவர் வந்து தமக்கு எது வேண்டுமோ அதை குறிப்பறிந்து அவரே தாமாக முன்வந்து நமக்கு ஏதாவது உதவி செய்கிறார் என்றால் அந்த உதவிக்கு விண்ணுலகமும் மண்ணுலகமும் ஈடாகாது, அதை கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்றாரு. அப்போ அற்புதமான குரல். ஒருத்தர் வந்து உதவி செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான குரல் எழுதியிருக்காரு. அது நன்றி மறக்காம இருக்கணும் அப்படின்னு நிறைய குரல் எழுதியிருக்காரு. ஒருவர் நம்ம செய்த உதவியை மறக்காம இருக்கணும், அதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் அப்படின்றது தான் வள்ளுவர் பெருமான் சொல்றாரு. நன்றி. நம்ம நண்பர் எல்லோருக்குமே வணக்கம். எல்லோருமே வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி ஒரு பதிவு போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த பதிவு. ஸ்ரீ ராமனுக்கு அயோத்தியாவில் அவருடைய கோவிலுக்கு பிராண பிரதிஷ்டை செய்து குடமுழுக்கு செய்கிறாங்க, கும்பாபிஷேகம் செய்கிறாங்க. அதனுடைய சிறிய பதிவு தான். எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும். நம்ம ராமாயணத்தை பற்றி சொல்ல வேண்டாம், உலகம் பூரா பரவியிருக்கு ராமாயணம். அயோத்தியா, மாயா, மதுரா, காசி, அவந்திகா, துவாரகா, காஞ்சி, அயோத்தியா. இந்த சப்தபுரியல் மோட்சபுரின்னு சொல்லுவாங்க. இந்த சப்தபுரியல்ல அயோத்தியா, அயோத்தியா என்றால் சமஸ்கிருதத்தில் யுத்தத்தால் பிடிக்க முடியாத நகரம், அதுதான் தமிழ்ல. சமஸ்கிருதத்தில் அயோத்தியா, யுத்தத்தால் பிடிக்க முடியாத நகரம். இந்த அயோத்தியா எப்படி உருவானதுன்னு கேட்டீங்கன்னா, பகவான் விஷ்ணு இந்த அயோத்தியாவுக்கு இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து இந்த இடத்துல அந்த அயோத்தியாவில் வந்து நிற்கிறாரு. அது வந்து முதல்ல வனப்பகுதியாக இருந்திருக்கு. அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது பக்தி கமலும் இடமாக இருந்திருக்கு அயோத்தியா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு அமைதி இருக்கும். அங்கே வந்து எந்த ஒரு வன்முறையும் இருக்காது. அந்த இடத்துல விலங்குகள் வந்து மனிதர்களை தாண்டி போனாலும் எதுவும் செய்யாது. அப்படி ஒரு இடம் தான் அது. இன்னும் சொல்லப்போனால் பூலோக வைகுண்டம். அந்த இடத்துல வந்து மகாவிஷ்ணு பகவான் இருந்துறாரு. எல்லா தேவர்களும் இறங்கி வந்துடுறாங்க. பகவானே கீழே வந்துட்டார் இல்லையா, அவங்க எல்லாரும் இறங்கி வந்து அவரோட ஆடி பாடி இருக்காங்க. அதாவது பகவான் விஷ்ணு வந்து ஒரு ரிஷி வேஷத்தில் அங்கே இருக்காரு. அப்போது இந்த பூமியில் உலகத்துக்கும் காக்கிற கடவுள் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன். அவர் வந்து அயோத்தியாவில் வந்து இருக்கும்போது இந்த சிருஷ்டியுடைய காரியங்கள் எல்லாம் நிற்குது அப்படின்ட்டு தேவி மகாலட்சுமி நேர சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுறாங்க. மகாதேவா, இந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் இல்லை, அவர் இல்லாமல் சிருஷ்டியின் பரிபாலன காரியமெல்லாம் நின்று போய்விட்டன, நீங்கள் அழைத்தால்தான் வருவார் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதன் பிறகு பரமசிவனார் வந்து கீழே வந்து அயோத்தியா வந்து சொல்கிறாரு, பிரபு நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களை யார் கவனிக்கிறது, மக்களை யார் காப்பது, அதனால் நீங்கள் வைகுண்டத்துக்கு வரணும்னு சொல்லும்போது அப்போ அவர் என்ன செய்கிறார்னா, இந்த பூமியிலே பாவங்கள் நுழைந்து விட்டால் அவன் அந்த பாவத்திலிருந்து எப்படி முக்தி பெறுவான் அப்படின்னு கேட்குறாரு பரமசிவனார். அப்போது பெருமாள் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய திருவடியிலிருந்து ஒரு நீர் சுரக்குது. அதாவது அந்த நதிக்கு பேர் தான் சரையு நதி, பெருக்கெடுத்து ஓடுது. அந்த நதியிலே குளிப்பவன் இந்த இடம், அதாவது ஆன்மீக கமலும் இடமான இந்த புனிதமான இந்த அயோத்தியாவில் வந்து சரையு நதியில் குளித்துவிட்டு பெருமாளாகிய என்னுடைய திருவடியை சரணாகதி அடைபவன் முக்தி பெறுவான், பாவத்திலிருந்து முக்தி பெறுவான்னு சொல்றாரு. அதை பரமசிவனார் அதை ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. இது அனுமன் புராணம் படிச்சுன்னா தெரியும். அப்போது அந்த அயோத்தியாங்கிறது இப்படி தான் உருவாச்சு. அயோத்தியாவில் வந்து முதல் ராஜா சூரிய இஷ்வாகு, சூரிய குலத்தில் பிறந்த இஷ்வாகு மன்னன். இந்த அயோத்தியா புனிதமான நகரம், சப்தபுரியல்ல. அந்த அயோத்தியாவில் இறந்தாலே முக்தி. காசி மாதிரி தான், காசிக்கு நிகர் தான் அயோத்தியா. அந்த அயோத்தியாவில் தான் அதன் பிறகு வந்து அவர் பெருமாள் வந்து வைகுண்டத்துக்கு போகிறாரு. இந்த அயோத்தியாவில் அதன் பிறகு அங்கே பிரசித்தி பெற்றதுன்னா இப்போ ஒரு பெருமாள் கோயில், அங்கே வந்து எல்லா மக்கள் வணங்குறாங்க. அப்போது இந்த எல்லாருக்கும் தெரியுது வந்து ஸ்ரீமன் நாராயணன் பூமியில் இறங்குறாரு. எதற்காக இறங்குறாரு, எல்லா தேவர்களும் போகிறாங்க. ராவணனுடைய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. அவன் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான், மனுஷனாலும் குரங்காலும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த குரங்கையும் மனுஷனையும் விட்டு வச்சான். அப்போது பிரம்மதேவர் சொல்கிறாரு, ஒரு சாதாரண மனிதனுக்கு நான் சக்தியை கொடுத்தாலும் ராவணனை வெல்ல முடியாது அப்படின்றாரு. அப்போது நானே கீழே இறங்குறேனே அப்படின்னு பெருமாள் இறங்கி வர்றாரு. அவருடைய ஜாதகத்தை அவரே கணிக்கிறாரு. அவரே சொல்கிறாரு, பிரம்மதேவா என்னுடைய விதியை நீங்கள் எழுதுங்கன்றாரு. அப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரு, பெருமாளாகிய உங்கள் விதியை நான் எழுதுவதா, லட்சுமி நாராயணன் நீங்கள் உங்கள் விதியை நீங்களே எழுதிக்கிறீங்க, என்னால் முடியாதுன்றவார். அப்புறம் தான் பெருமாள் தன்னுடைய விதியை எழுதுறாரு. அப்போ தான் 5 கிரகம் உச்சத்தில் உச்சசனத்தில் வைக்கிறாரு. அதில் சனீஸ்வரனை கொண்டு 4ஆம் இடத்தில் வைக்கிறாரு.
சனீஸ்வரன் சொல்கிறாரு, பிரபு நான் 4ஆம் வீட்டில் வந்து உச்சம் வரேன்னு வச்சுக்கிறீங்க, நீங்கள் தரையில் தான் படுக்கணும், நீங்கள் வந்து காவி துணி தான் கட்டணும் அப்படின்றாரு. அதுக்கு தான் சனி உன்னை அங்கே உட்கார சொல்லின்றாரு. பெருமாளுக்கு ஏற்கனவே தெரியும், அத்தனையும் தெரியும், தான் எப்படி வாழணும், வாழும் முறையில் மனிதர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லா காரியத்தையும் இங்கே உட்கார வச்சுறாரு. சனீஸ்வரனை ஒண்டி 4ஆம் இடத்துல வைக்கிறாங்க. இந்த செவ்வாய் தோஷம், 7ஆம் வீட்டில் மனைவியை பிரிகிறது, 10ஆம் வீட்டில் சூரியன் உச்சம், சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில், கடகராசி கடக லக்கணம். அப்போது 10ஆம் வீட்டில் சூரியன் உச்சமாகிறாரு. அதைத்தான் கேட்குறாரு சூரிய தேவர், பிரபு நான் சூரிய தேவராகிய நான் 10ஆம் வீட்டில் வந்து உச்சம் படுறேன், ஆனால் சனீஸ்வரனை பார்க்குறேனே, பார்த்தா நீங்களும் தந்தையும் பிரிய வேண்டி வருமேனு. எல்லாமே என்னுடைய யோசனைப்படி என்னுடைய எண்ணப்படி தான் நடக்குது சூரிய தேவன்றது. அப்போ சூரிய தேவர் 10ல் உச்சம் பாருங்கன்னா, பொதுவாக கடக லக்னத்துக்கு தனாதிபதி போய் 10ல் உச்சம் ஆகிறாரு கிருத்திய சாரத்தில். அப்போ பரம உச்சம், தந்தை வந்து பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார், அவரே மகாராஜா தானே. சரி, ஸ்ரீராமனுடைய ஜாதகத்தில் 5 கிரகம் உச்சம். என்னென்ன கிரகம் உச்சம் பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் குரு உச்சம், கம்ச யோகத்தில் இருக்கார். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி, அது வந்து சசயோகத்தில் இருக்கார், பஞ்சமகா புருஷ யோகத்தில். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம், அது வந்து ருஜக யோகம். பஞ்சமகா புருஷ யோகத்தில் 3 யோகம் வந்துருச்சா. அடுத்து சுக்கிரன் போய் 9ஆம் வீடு மகாலட்சுமி, அவருடைய மனைவியே மகாலட்சுமியோடைய அம்சம்தான் சுக்கிரன். அவர் 9ஆம் வீட்டில் உச்சம். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் பற்றி உச்சம் பெறாருன்னா கேட்கவே வேண்டாம், உலக பணக்காராக இருப்பார், ராஜா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா புருஷ யோகத்தில் குரு கம்ச யோகம் வாங்குறாரு, சனி சசயோகம் வாங்குறாரு, செவ்வாய் வந்து ருஜக யோகம் வாங்குறாரு, சுக்கிரன் என்ன யோகம் வாங்குறாரு, மாளவியா யோகம். அந்த யோகம் தான் எனக்கு சினிமாவில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம இந்த இந்தியாவையும் சரி உலகத்தையும் சரி. சினிமா யோகம் வேணும்னு சொன்னால் இந்த மாளவியா யோகம் இருக்கணும், அப்போ தான் சுக்கிரன் கொடுக்கறது இந்த சினிமா யோகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு 4 கிரகங்கள் வந்து பஞ்சமகா புருஷ யோகம். புதன் மட்டும் வாங்கலை, புதன் வந்து பத்ர யோகம் வாங்கவே இல்லை. ஏன்னா புதன் என்ன பண்ணாரு, புத ஆதித்ய யோகத்தில் சூரியன் கூட சேர்ந்துக்கிட்டாரு. கணக்கில் பாண்டித்யம், வித்தை, வில்வித்தை, குதிரை ஏற்றம், எல்லாத்துலேயும் பாண்டித்யம் வேணுமா இல்லையா. லக்கணத்தில் ஒரு உச்சம் மட்டும் யாரை பார்க்குறாரு, செவ்வாயை பார்க்குறாரு. புறமுதுகு காட்டாத ஒரே ஒரு யாருன்னு கேட்டால் ஸ்ரீராமன் தான். எதுக்குமே திரும்புறது கிடையாது, கோபப்படுறது கிடையாது, பொறுமையாக இருக்கிறது, எல்லோரையும் மதிக்கிறது, எல்லார்ட்டையும் அன்பு பாராட்டுறது. 16 நற்குணம் சொல்ல போனால், தான் மனைவியை தவிர அத்தனை பெண்களும் இந்த பூமியில என்னுடைய தாய்க்கு நிகர்னு சொன்ன ஒரே ஆள் யாருன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான். மரியாதை புருஷன், மரியாதைக்குரியவர். இந்த ஸ்ரீராமர் இவ்வளவு கிரகங்களையும் பெருமாள் வந்து அவருடைய ஜாதகத்தில் அமர சொல்லிட்டு பூமிக்கு வந்துடுறாரு. வந்து அயோத்தியாவில் வந்து தசரத மகாராஜுக்கு பையனை பிறக்கிறாரு. அவர் பிறக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கூடவே அவர் சயனிச்சிருந்தார் இல்லையா ஆதிசேஷன், ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா ஆதிசேஷன். அவர் என்ன செய்றாரு, கூடவே வந்துடுறாரு, அவரை விட்டு பிரியவே மாட்டார். அவர் லட்சுமணனா பிறந்துடுறாரு. அவருடைய சங்கு இருக்கு பாருங்க, அவர் வந்து பரதனா பிறந்துடுறாரு. இந்த சக்கரம் இருக்குல்ல, அதான் சுதர்சன சக்கரம், அவர் வந்து சத்ருக்கனா பிறந்துடுறாரு. இந்த 4 பேருமே வந்து இந்த பூமியை காப்பதற்காக பிறந்துடுறாங்க. இங்கே வைகுண்டம் காலியாக இருக்கு. இங்கே அம்மா என்ன செய்யுது, கீழே இறங்கி வருது. யார், மகாலட்சுமி தாயார், பெரிய பிராட்டி. கேட்குறாரு பெருமாள், நீ எங்கே வர்ற அப்படின்னு. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதான் எங்கன்னா கேணும் அப்படின்னு அம்மா சொல்லுது. நீங்கள் ஆண்கள் எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக காமிக்கப்படுறீங்க, நான் பெண்கள் எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக நான் பூமிக்கு இறங்குறேன் அப்படின்னு. பெருமாள் சிரிக்கிறாரு. சரி வா அப்படின்றார் அவர். இதுதான் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்குள்ள வித்தியாசம். அம்மா நினைக்கிறது அவருக்கு தெரியும், அவர் நினைக்கிறது அம்மாவுக்கு தெரியும். இப்படி ஒரு கணவன் மனைவி உலகத்தில் யாரும் இருக்கவே மாட்டாங்க. லட்சுமி நாராயணனில் யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைக்கும். அதுதான், அதனால தான் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாமல் இருப்பாங்க. இவர் எங்கே போகிறாரோ அங்கே அம்மா பின்னாடி தொடர்ந்தே போயிடுவாங்க. இவர் வந்து எந்த அவதாரம் எடுக்கிறாரோ அதுக்கு ஏற்ற அவதாரம் எடுப்பாங்க அம்மா. ஜனக மகாராஜாவுக்கு மகளா பிறக்கிறாங்க, அதாவது பூமியிலிருந்து, அதாவது உடல் சம்பந்தம் கற்பத்தில் உதிக்காத பெண் யாருன்னா ஆமாம் சீதாமா தான். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமருக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாக அவர் தான் இதை கொண்டு வந்தார். ஜானகி ராமன், சீதாராமன் மனைவிக்கு மரியாதை கொடுக்குறது யாருன்னா ஸ்ரீராமன் தான். வேற உலகத்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்க, எந்த தெய்வமும் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் படிச்சு பாருங்க, கொடுப்பாரு. பரமசிவனார் தான் பாதி உடலே கொடுத்தாரு. ஆனால் ஸ்ரீராமர் மட்டும்தான் அத்தனைக்கும் மனைவி கொடுப்பாரு. மனைவிக்கு என்னென்ன, அதாவது மனைவி என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாரு. இது ஒரு உதாரணம் சொல்லலாம். ஸ்ரீராமர் பிறந்துட்டாரு, அதன் பிறகு வந்து சீதாமாவும் பிறந்துடுறாங்க இந்த பூமியில. ராவணனை வந்து அழிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து செஞ்சது. எல்லாருமே வந்து
அரவணைச்சது எல்லாம் தெரியும். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அணுக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ராமன் ஏன் பேர் வச்சாரு வசிஷ்ட மகரிஷின்னு அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ராமன் ஆனந்தம் அளிக்கிற ராமன். ராமநாமம் சொன்னாலே பெரிய போதைன்றாரு. அதாவது அவர் அனுமான் சொல்றாரு. அனுமான வந்து அரக்கரில் வந்து மது குடிக்க சொல்லுவாங்க எங்க இலங்கையில. இவரை வந்து கையில கட்டி கட்டி வச்சிருவாங்க. இவர் கட்டுற மாதிரி நடிப்பார். இவர் வந்து எந்த ஒரு அஸ்திரமும் தாக்காது. இவர் தான் ஸ்ரீமன் நம்ம நம்ம சிவபெருமானுடைய அம்சம் இல்லையா? அவர் என்ன செய்ய முடியும்? ருத்ராவதாரி. அப்ப மது குடிக்க சொல்லுவாங்க. இவர் சொல்லுவாரு, ராமான்னு நீ சொல்லு, நீ இந்த மது போதையை விட அதிகமான ஆனந்தம் அடைவென்றாரு. அந்த ராமநாமம் தான் எனக்கு போதை. ராமநாமத்தை சொன்னா எனக்கு உடனெல்லாம் சிறுக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆனந்தம் ஏற்படுது. ராமநாமத்தை சொன்னா இதுக்கு மேல உனக்கு என்ன போதை வேணும் அப்படின்னு அரக்கைங்கிட்ட. அவங்களுக்கு என்ன தெரியும்? அரக்கைங்களுக்கு அப்படிதான் பூமியில் நிறைய பேர் இருக்காங்க ராமநாமத்தோட மகிமையை தெரியாம. அதை வந்து முருகப்பெருமானும் அவமதிப்பார். ராமர் பிறந்திருக்கும் போது பேர் இருக்காருல்ல கணேசர், அவர் இறங்கி போய் கௌரிபுத்திர அம்மா விநாயகப் பெருமான் போய் அவருடைய தொட்டில ஆட்டிவிட்டாராம். அந்த மாதிரி நிறைய ராமாயணம் படிக்கலாம். ராமாயணத்துல வந்து சீதா அம்மா, இவர் ஸ்ரீராமர் இருவருடைய பார்த்தீங்கன்னா ஜானகி ராமன், சீதாராமன் இப்படித்தான் பேர். அவங்க வந்தது பூராமே மனைவியை முன்னிறுத்தி தான் கணவன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு சின்ன கதை, அப்புறம் பார்ப்போம். இப்போ பிறந்துறாரு, அப்புறம் ராவணனை வந்து அழிக்கிறாரு. ஒவ்வொரு விஷயமா வந்து அவர் வந்து பூமியில எப்படி வாழணும் மனிதர்கள்னு சொல்லி எழுதுறாரு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? சீதா, நான் வந்து அங்கே வைகுண்டத்தில் இருந்தேன். ஸ்ரீமன் நாராயணன் நான் தான் காக்குறவன், இந்த உலகத்தையும் காக்கும் ஸ்ரீமன் நாராயணன். என்னுடைய பரிபாலனத்தில் தான் அந்த பூமி, இந்த வானுலகம், பாதாள உலகம் எல்லாமே இருக்குது. இந்த சந்திர சூரியன் எல்லாமே இயங்குது. ஆனால் இவங்களுக்கு வேதம் கொடுத்தேன், 4 வேதம் கொடுத்தேன், படிக்கவே இல்லை. நான் என்ன செய்யறது? அதனால தான் நானே பிறந்து இப்படி வாழுங்கடான்னு சொல்லி நானே பிறந்துட்டேன் அப்படின்றார். அதுதான் பிறந்து அவருடைய அவதாரம் சொல்லுவாங்க. அவதாரதின்னு சொல்லுவாங்க. அவதாரதினா மேலிருப்பவன் கீழ் இருப்பவனை கைதூக்கி விடுவது. இதுக்கு பிறகு அவதாரதின்னு சொல்லுவாங்க. இந்த அவதாரதின்னு சொல்றதே இதை. இந்த சாரதி, இந்த மகாரதி இதெல்லாம் யுத்தத்தில் வர்றது. இதுல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வாழ்றாரு. இதுல முக்கியமானதை பார்த்துட்டு நம்ம பதிவை முடிச்சுக்கிடுவோம், இல்லைன்னா நேரம் ஆயிரும். ஸ்ரீராமர் எப்படி மரியாதை புருஷமாலும் 16 நற்குணங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. அத்தனை நம்ம வீட்டில் சொல்லுவாங்க. நம்ம ஒரு இப்பெல்லாம் அது கிடையாது. 30 வருஷம் முன்னாடி திருமணம் செஞ்சுட்டு பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்பா அம்மா காலில், அப்புறம் தாய்மாமன் காலில், இவங்க வீட்டில் காலையெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ சொல்ல 16 பெற்று பெருவாள் வாழ்ந்த 16 பெற்றுங்கிறது இந்த 16 நற்குணங்களை சொல்லியிருப்பாங்க. அப்போ ஸ்ரீராமர் பார்த்தீங்கன்னா 16 நற்குணங்கள் உடையவர். அவர் வந்து நவவித பத்தியே சொல்லியிருக்காரு. இந்த 16 நற்குணங்கள் அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு, வேற யாருக்கிட்டே இல்லை. லட்சுமணி கூட கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு குணவானா இருந்தவர். அவர் இருக்க வேண்டியதான். அவர் பெருமாள், அவர் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. அவரே லட்சுமி நாராயணன். 8 லட்சுமிக்கு நாயகன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு. அப்போ ஸ்ரீராமருக்கும் மாதா சீதாவுக்கும் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டி வருது. எல்லாரும் பானையில 10-20 மோதிரம் தள்ளி போட்டுருவாங்க. அப்போ மாப்பிள்ளை கையும் நம்ம புது மணப்பெண்ணோட கையும் உள்ள விட சொல்லுவாங்க. அப்போ வந்து யார் அதிக மோதிரத்தை ஆள்றாங்க அப்படின்னு போட்டி. அப்போ 2 பேர் கையும் விட சொல்றாங்க. அயோத்தியாவில் திருமணம் செஞ்சுட்டு வந்தோன்னே இவர் இதை ஏன் சொல்றேன்னா, கணவன் மனைவிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தான். அப்போ வந்து அந்த உள்ள கையை விடும்போது இவர் எல்லா மோதிரத்தையும் அள்ளி, இவர் 9 அடி இருப்பாராம். 9 அடி சொல்றாரு வால்மீகி. 9 அடி உயரம் இருப்பாராம். அதாவது சியாமலா நிறத்துல. அன்னைக்கு அந்த திரேதாயுகத்துல. அப்போ எல்லா மோதிரத்தையும் அள்ளி சீதா அம்மா கையில கொடுத்துறாரு. சீதாமா கையை மேலே எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் இவங்களே அள்ளிடுறாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. எல்லா பேருமே தோத்துடுறாரு. யார்கிட்ட? தான் கட்டின மனைவிட்ட. அப்போ வந்து லட்சுமணி சொல்றாரு, எப்படி நான் தோத்தீங்க அப்படின்னு. இதுக்கு விடையை வந்து நான் ஒரு காலத்தில் உனக்கு சொல்லுவேன், ஏன் என் மனைவிட்ட நான் தோத்தேன்றது அப்படின்றாரு. இதை எப்போ சொல்றாருன்னா, நம்ம பஞ்சவடி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? கோதாவரி நதி உருவாகிற இடம் பஞ்சவடி. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் தாண்டி மகாராஷ்டிரா போயிடும் இல்லையா? நாசிக். அந்த நாசிக் கிட்ட தான் வந்து பஞ்சவடி இருக்குது. அங்கே தான் வந்து நல்ல ஒரு அமைதியான இடம். இன்னைக்கு போனாலும் இங்கே தபோவனம் இருக்குது, போனீங்கன்னா அங்கே போகலாம். போனீங்கன்னா அந்த சரையு நதி உருவாகி அது வெளியே வருது, அங்கே தான் பஞ்சவடி. அந்த இடத்துல தான் வந்து ராவணை வந்து பஞ்சவடியில் சீதா அம்மா கடத்திட்டு போனேன். இவன் எங்கே கடத்திட்டு போனேன்? அம்மா தான் கடத்திட்டு போனான் வாடான்னு சொல்லி. அது ஒரு பெரிய கதை. அப்போ வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த இடத்துல ஒரு போட்டி வந்துச்சான். இந்த அக்கறையிலிருந்து அங்கே போய் நதியை தொட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. யாராருக்கு? சீதா மாதாவுக்கும் பிரபு ஸ்ரீராமருக்கும். அப்போ லட்சுமணி நடுவராக இருந்திருக்காரு. ஸ்ரீராமரை பற்றி நமக்கு தெரியாதா? அவர் பெருமாள் இல்லையா? ஒரே முங்களை போய் கரையை தொட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு பாதியில். அப்போத்தான் அம்மா கால் வாசி கடந்திருக்கு. இது சுகுமார் இல்லையா?
அதாவது ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்ந்தது சனக மகாராஜாட்ட. அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயார் வேற. அப்போ இவர் என்ன பண்ணாராம், எதுக்காக நம்ம மனைவியை ஜெயிக்கணும், தோக்கணும் அவள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியிலே முங்கிறாராம். அதன் பிறகு சீதாமா வந்து அக்கறையை தொட்டுட்டு இங்கே வந்துடுறாங்களாம், ஜெயிச்சிடுறாங்களாம். அப்போ லட்சுமணன் கேட்குறாராம், அண்ணா ஏன் நீங்கள் தோத்தீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு முறை தோத்துறீங்க, இப்போ ஏன் தோத்தீங்க அண்ணிட்டு கேட்கும்போது அப்போ சொன்னாராம், இவன் என் தாலி கட்டினா பொண்டாட்டி, சமையனா சமைக்க போறா, உட்காரனா உட்கார போறா, இவள்கிட்ட நான் தோக்கக்கூடாது. நான் அதாவது நான் வந்து இவள்கிட்ட தோக்கணும், நான் இவள்கிட்ட ஜெயிக்கக்கூடாது. நான் ஜெயிக்கிறது ராவணனை ஜெயிக்கணும், கும்பகர்ணனை ஜெயிக்கணும், அரக்கர்களை ஜெயிக்கணும். கட்டின மனைவிட்ட ஒரு மனிதன் தோத்துட்டான்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யார் சொல்றது? ஸ்ரீராமர் சொல்றாரு. அதுதான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ அவர் தான் புருஷோத்தமன். உண்மையான புருஷோத்தமன் யாரு? வீட்டில் தோத்துட்டு வெளியில ஜெயிக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான புருஷனா ஸ்ரீராமர் சொல்றாரு. இந்த ராமாயணத்தை படித்து பார்த்தோம்னா அத்தனை விஷயங்களையும் அழகா சொல்றாரு. ஒரு மனிதன் வாழும் முறையில் எப்படி கர்மயோகத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி ஸ்ரீராமர் அன்னைக்கே சொல்றாரு. நமக்கு அத்தனையும் சொல்றாரு. நவவித பக்தியை பற்றி சொல்றாரு, இந்த பூமியில் எப்படி வாழணும்னு சொல்லி. அதனால தான் இன்னைக்கு ராமாயண காவியம் உலகெங்கும் பரவி கிடக்கு. இந்த ராமாயணத்தை படிக்கிறவங்களுக்கு மனசு அமைதி பெறும், புண்ணியம் கிடைக்கும், அவங்களுக்கு இந்த மன கிளேசமே வராது, காமம் கட்டுப்படும், தர்மம் வந்து மனசுல உதிக்கும். ராமாயணத்தை ஒரு மனிதன் கையில தொட்டாலே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னா. இந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு இப்ப நம்முடைய பாரத பிரதமர் வந்து அவருடைய தலைமையில இப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. இதற்காக நம்ம பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும். பல ஆயிரம் வருஷங்களா இதை செய்யாம இருந்து இப்ப செஞ்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். இப்போ வந்து இறைவன் என்ன செய்வாரு, ஒரு இடத்துல ஒரு ஒரு கோவில் வந்து சீரடைஞ்சிருக்கும், இல்லை ஒரு ஊர் கஷ்டப்படும், அதற்குன்னு ஒரு மனிதன் பிறந்திருப்பான், பிறக்க வைப்பார் இறைவன். பிறந்து அந்த அந்த இடத்த வந்து நிர்மாணம் பண்ண வைப்பார். அப்படித்தான் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாரு இறைவன். அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு, அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவாங்க. அந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அது ரொம்ப வருஷமா கிடக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒருத்தர் பிறந்து வந்து அதை வந்து முயற்சி பண்ணி அதை செய்வார். அது போலத்தான் ஆலயங்கள், இந்த கோவில்கள், இந்த தேவாலயங்கள், இது எல்லாமே வந்து இறைவனுடைய அனுக்கிரகத்தில் யாராவது ஒருத்தர் பிறப்பார் அப்படின்னு தான். இந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு எல்லாருமே வந்து நம்ம பாரத பிரதமர் சொன்னது போல விளக்கேற்றி வைங்க. 22ஆம் தேதி, ஜனவரி 22ஆம் தேதி விளக்கேற்றி வைங்க. அன்று முழுவதும் விளக்கறியட்டும். ராமராஜ்யம் மிக பூமியில சொர்க்கம். அது வந்து இதை வந்து என்ன சொல்றாருன்னா, கோஸ்வாமி துளசிதாசர், ராமராஜ்யம் எப்பெல்லாம் நிறுவப்படுதோ அப்பெல்லாம் பூமியில சொர்க்கம் ஏற்படும், மக்கள் கஷ்டப்படாம இருப்பாங்க, எல்லா மக்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. இது திரேதாயுகத்துல ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ண கதை. வந்து அவருடைய பிறப்பே வந்து அவருடைய அவதாரமே வந்து இந்த அவதார இதுன்னு சொல்றது. சொன்ன ஏற்கனவே சொல்லுவாங்க, கீழ் இருப்பவனை மேல் இருப்பவன் கைதூக்கி விடுவது. இதுதான் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பிரபாவமே, பெருமாளுடைய பிரபாவம். அவர் தான் 10 அவதாரம். ஒரு அவதாரம் பாக்கி இருக்கு, கல்வி அவதாரத்தில் வந்து. இந்த ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல எழுதுனது யாரு அப்படின்னா கோசாமி துளசிதாசர் வந்து அவந்தி மொழியில் எழுதினாரு. அதற்கு முன்னாடி வால்மீகி பகவான் தான் வந்து சமஸ்கிருதத்தில் 24,000 ஸ்லோகம் எழுதினாரு. அப்புறம் தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் எழுதினாரு. தமிழில் கம்ப மகரிஷி, நம்முடைய இனிய தமிழில் கம்ப மகரிஷி எழுதினாரு. அடுத்து தமிழில் கம்ப மகரிஷி எழுதினதுக்கப்புறம் எழுத்தச்சர் மலையாள மொழியில் எழுதினார். கன்னட மொழியில் வந்து நாகச்சந்திரன் ஒரு எழுத்தாளர், ஒரு ரிஷி எழுதினார். அப்புறம் கீர்த்திவாசர் வந்து வங்க மொழியில் எழுதினார். மராட்டிய மொழியில் சன் ஏகநாதர் அப்படின்னு சொல்லி மராட்டியர் வந்து எழுதினார். இப்படி ராமாயண கதை வந்து நம்முடைய இந்தியா முழுவதும் பரவி கிடக்கு. இதில் நீங்கள் எந்த ராமாயணம் வேணாலும் படிங்க. கம்பராமாயணம் வாங்கி படித்தாலும் சரி, கம்பராமாயணம் மிகைப்பிடித்து எழுதியிருப்பார். 24,000 ஸ்லோகத்தை 1,00,000 ஸ்லோகமாக எழுதியிருப்பார். யார்? கம்பர் மகரிஷி. அதன் பிறகு நம்முடைய மகாகவி பாரதியார் ஆனந்த ராமாயணம் அப்படின்னு ஒரு ராமாயணம் எழுதினார். மகரிஷி ராஜாசியும் எழுதியிருந்தார். இப்படி எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. நம்முடைய ராமாயண கதை நம்ம இந்தியாவில் மட்டுமில்ல, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ரஷ்யான்னு பல நாடுகளில் பரவி கிடக்கு. இன்றைக்கும் நம்ம ராமாயண கதையை மக்கள்லாம் சொல்லி எல்லாரும் எப்படி வாழணும், வாழும் முறையில் கர்மயோகத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க. ராமாயண கதையை வந்து உதாரணமாக சொல்கிறாங்க. இப்போ மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னால் அழிஞ்சான் அப்படின்னா சொத்து பத்துக்களால் அழிஞ்சான் அப்படின்னு துரியோதனன். இங்கே வந்து பெண்ணால் அழிஞ்சான் ராவணே அப்படின்ற மாதிரி தான்.
இவர் தன்னையே அடகு வைக்கிறாரு, தன் மனைவியவே அடகு வைக்கிறாரு. எங்கள் ராமாயணத்தில் அப்படித்தான் வந்து கொண்டு போனால் தான் ராவணன் அழிக்க முடியும். அவன் வர வாங்கி வச்சுருந்தான். மனிதரையும் குரங்கையும் விட்டு மற்ற எல்லாராலையும் விட்டு வச்சுருந்தான். இந்த 2 பேரையும் விட்டு வச்சுருந்தான். நான் வந்து விலங்கால சாகக்கூடாது, நான் வந்து தேவனால் சாகக்கூடாது, சூரியனால் சாகக்கூடாது, சந்திரனால் சாகக்கூடாது, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்காகத்தான் இவர் மனிதனாக பிறந்தார். இவர் நினைத்திருந்தால் எப்படி வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு வாழும் முறையை கற்றுக் கொடுப்பதற்காக நம்முடைய ஸ்ரீராமர் வந்து இந்த பூமியில் அவதரித்து நமக்கெல்லாம் நன்மை செய்யறதுக்காக பிறந்திருந்தார். அவருடைய அந்த கும்பாபிஷேக நாளில் வந்து நம்ம எல்லாருமே வந்து விளக்கேற்றி வச்சு அவரை வணங்கணும், அவருடைய நாமம் சொல்லணும். இந்த ராமநாமத்துடைய மகிமையை பார்த்துருவோமா? ராமநாமம் மாதா பார்வதி அம்மா கேட்குது, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் ஜெயிப்பாங்களா ஜெபிக்க மாட்டாங்களா? ஜெபிக்க மாட்டாங்க. ஏன்? இந்த கலியுகத்தில் வந்து தூக்கம், மயக்கம், மந்தம், கோபம், காமம் இதெல்லாம் இருக்கும். ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். ஆனால் இந்த ராமநாமத்தை ஜெபிக்கலைன்னா, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜெபிக்கலைன்னா என்ன பண்ணுறது? மக்கள் வந்து ஓய்வு பெற மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி மாதா பார்வதிக்கு ரொம்ப கவலை. அப்போ பரமசிவனார்ட்ட வந்து அம்மா சொல்கிறா, யார்? பார்வதி அம்மா. ஹேனோ பாயன, அதாவது ஹேனோ பாயன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்கரகம் பட்டியதே பண்டிதர் நித்தியம் ஸ்ரோது மிச்சாம் யகம் பிரபு. எப்படி பாருங்க, பார்வதி அம்மா கேட்குது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றி கேட்கும்போது, ஹேனோ பயாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்டியதே பண்டிதர் நித்தியம் சோறு மிச்சாம் யகம் பிரபு. அதாவது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இந்த மனிதர்கள் படிச்சிருவாங்களா? வரக்கூடிய கலியுகம், இப்போ நடந்துக்கிறதுல கலியுகம், இதில் படிக்க மாட்டாங்களே, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தூக்கமாயிரும், மயக்கம் வரும், அதனால் கஷ்டப்படுவாங்க. இதுக்கு என்னதான் வழின்னு கேட்குது. அப்போ என்ன சொல்கிறாரு ஈஸ்வரன்? ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஸ்ரீ ராம வரானனே. இந்த ராமான்னு சொல்லு 1000 சகசரநாமத்துக்கு சமம் அப்படின்றாரு. யார்? பரமசிவனார் சொல்கிறாரு மாதா பார்வதிட்ட. இன்னைக்கு போனீங்கன்னா, காசிக்கு போனீங்கன்னா ராமநாமம் சொல்லி காசி கால பைரவரும் சரி, காசி விஸ்வநாதரும் சரி, ராமநாமத்தை சொல்லி தான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பரமபதத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றதா வந்து காசி மகாத்மியம் சொல்லக்கூடிய புராண கதை. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய நாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அதைத்தான் ஆஞ்சநேயரே சொல்கிறாரு, ராமநாமத்தை சொல்லு. துளசிதாசர் சொல்கிறார், அரை பைத்தியமே ராமநாமம் சொல்லு அப்படின்றாரு. ராமநாமத்துக்கு அத்தனை மகிமையை கொடுக்குறாரு. பரமசிவனார் இப்படி தான் சொல்கிறாரு, ராமநாமத்தை நானே ராமநாமத்தோடைய ஜப சாதனை பண்ணுறேன் அப்படின்றாரு. பரமசிவனார் என்ன சொல்கிறாருன்னா, எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் அனுமானம் உட்காந்துருவாரான். அதை ஆஞ்சநேயரே ஒத்துக்கிறாரு. ஏற்கனவே சனீஸ்வர பகவான்கிட்ட வர வாங்கி போடுவார் சனீஸ்வரர். ராமன் உண்மையான ராம பக்தனை நீ பக்கத்திலே வரக்கூடாதுன்றார். அதுக்கு ஆமான்னு ஒத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஏன் ராம பக்தரில் வந்து சனி பிடிக்க மாட்டார் அப்படின்னா, ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகம் மட்டும் இல்லை, அவருடைய பாதுகாப்பு மட்டும் இல்லை, ராம பக்தனாக இருக்கவன் யோக்கியனாக இருப்பானா, கண்டிப்பாக இருப்பான். அந்த ராமநாமம் அவனை மாற்றியே விடும். அந்த ராமநாமம் என்ன செய்யும்னா, நாமங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். நாமம் என்ன செய்யும்னா சப்த ஒலி. இப்போ ஒருத்தரை கூப்பிடும் போது என்ன செய்யுதுன்னா அந்த நாமம் சப்த ஒலி. அந்த சப்த ஒலி என்ன செய்யுது? அந்த மனிதனை திரும்ப பார்க்க வைக்கிறது. அதுபோலத்தான் நம்முடைய இந்த ராமநாமம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை திரும்பி பார்க்க வைக்கும். அப்படித்தான் ஒரு மனிதனை மட்டும் இல்லை, எல்லா ஜீவாத்மாக்களையும் திரும்பி பார்க்க வைக்கும். ராமநாமத்துக்கு அத்தனை மகிமை உண்டு அப்படின்றதான் இதனுடைய தாத்பரியம். எல்லாருமே வந்து ராமநாமம் சொல்லுங்கள். ராமநாமம் சொல்லும் போது ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து ராமநாமம் சொல்லும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும், நல்ல விஷயங்கள்லாம் வரும், மனசுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதான் இந்த நாமத்துடைய மகிமை. இதை வந்து மாதா பார்வதி பரமேஸ்வரனார்ட்ட நமக்காக கேட்டுப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தவமயற்றாமல் இருக்கார். பரமசிவனார் தவமயற்றாமல் இருக்கும்போது அம்மா கேட்குது, தவம் பண்ணாமல் இருக்கீங்களே, நீங்கள் எப்பவும் தவத்திலே இருப்பீங்களே அப்படின்னு. இல்லை தேவி, நான் தவம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இப்போ நான் தவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தவம் பண்ணுறதுன்னா கண்ணை மூடியில் செய்யணும் அப்படின்னு செய்யும்போது இது அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கண்ணை திறந்து பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? ஸ்ரீராமரை பார்த்துக்கிட்டே இருக்காரு பூமியில். அப்போ வந்து நான் எப்போ ஸ்ரீராமரை பார்க்குறனோ நான் தவம் செஞ்சக்கூடிய பலன் எனக்கு கிடைச்சிரும் தேவி அப்படின்றாரு. அதாவது அம்மா கேட்குது, கண்ணை 2ஐயும் திறந்து வச்சுக்கிறீங்கள, எப்படி உங்களுக்கு தவம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னும் போது
ஒரு நிலையில் இருக்கணும். ஒரு மனுஷன் வந்து தவம் பண்ணும்போது ஒரு நிலையில் இருக்கணும். அப்படி ஒரு நிலையில் இல்லைன்னு சொன்னால் தவம் வந்து பலிக்காது அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, பரமேஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, தவம் மேற்கொள்வது எதற்கு? வரந்தன் இறைவன் அனுக்கிரகம் தரத்தானே. அந்த அனுக்கிரகத்தை ஒரு ரகத்தை நான் காண்கிறேன். தாங்கள் அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்பவர், உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வர் யாரா இருக்கா கேக்குது அம்மா. பார்வதி அம்மா கேக்குது, நீங்க தான் எல்லாத்துக்குமே அனுக்கிரகம் பண்ணுவீங்க, உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வர் யாரா இருக்காரா அப்படின்னா, இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது யார்? அவர் தான் பிரபு ஸ்ரீராமன். புண்ணியங்களை தருகின்ற புண்ணிய ஆவி அவன். நித்திய கல்யாணி, நீயும் எனது இறைவனை தரிசித்துக்கொள். அவரது தரிசனம் என்ற கரிசனம் கிடைத்தால் பிறகு தவம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய தரிசனம் கிடைச்சா தவமே பண்ண வேணாம், உனக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்றாரு. யாருக்கா இருந்தாலும் ராமநாமத்தின் செவசாதனை ஒரு மனித சோதனை அளிக்கின்ற ஒளியாகும். ராமநாமத்தின் இதெல்லாம் பரமசிவனாரு அத்தியாத்திய ராமாயணத்தில் சொல்றாரு. ராமநாமத்தின் செவசாதனை தான் சோதனை அளிக்கின்ற ஒளியாகும். அவன் திருமுகத்தை கண்டாலே போதுமா, அவருடைய திருமுகத்தை வந்து கண்டாலே போதுமா, வேண்டிய தவம் செய்த பலன் கிடைத்து விடும் அப்படின்றாரு. எந்த எந்த கஷ்டம் வந்தாலும் பிரபு ஸ்ரீராமரை நினைத்தாலோ அவருடைய நாமத்தை ஸ்மரண் சொன்னாலோ அவங்களுக்கு சீக்கிரம் விடுதலை கிடைத்து விடும் அந்த பிரச்சனையிலிருந்து அப்படின்றாரு. அப்ப யாரை காண என் உள்ளம் துடிக்கின்றதோ அந்த பரம்பொருளே நேரில் வந்தால் அவரை தரிசிக்கின்ற அருளை இழந்து மனம் தவம் செய்ய இயலுமா? இல்லை தேவி, என் பிரபு ஸ்ரீராமரை நினைக்காத நாளே என்றாரு. அதைத்தான் வந்து அம்மா சொல்லுது. அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா? தெரியாத மாதிரி கேட்கிறாரு. அதாவது பார்வதியமாக எல்லாம் தெரியும், மக்களாகிய நமக்கு இதை உணர்த்துவதற்காகத்தான் பார்வதி அம்மா பரமேஸ்வரத்தை கேட்டு பெறாங்க அப்படின்றதான். இப்போ இவர் ஸ்ரீராமர் வந்து நமக்கு நவவித பக்தியை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு? 9 நவவித பக்தியை எவன் ஒருத்தன் பெறானோ அவனை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவோட அருளிலிருந்து பாத சேவை செய்வது முதல் வித பக்தி. இது நவவித பக்தி முக்கியமானது. பார்த்தீங்கன்னா குருவோட அருகினிலே பாத சேவை செய்வது முதல் வித பக்தி. இது வந்து இந்த நவவித பக்தியில இது ஒரு பக்தி. 2வது, லைப்புடன் இறைவனின் புண்ணிய கதையை கேட்பது, இது ஓர் பக்தி. அதாவது ரொம்ப ஆர்வத்தோட இறைவனுடைய புண்ணிய கதைகளை கேட்பது ரொம்ப அது வந்து 2வது ஒரு வித பக்தி அப்படின்றாரு. 3வது, நிஷ்காமமுடன் பாத சேவை செய்வது. அதாவது நிஷ்காமம்னா நம்ம மனசுல எந்த ஒரு சலனமும் இல்லாம நிஷ்காமமுடன் பாதை சேவை செய்வது அஷ்டசித்தியே கொடுக்குமா, அது ஒரு பக்தி அப்படின்றாரு. இது வந்து 3வது பக்தி. 4வது பக்தி என்ன சொல்றாருன்னா, பிரேமையுடன் அவன் நாமம் ஜபித்தால் பரிவுடன் அருள் தரும் ராமனின் பக்தி. நம்ம வந்து பிரேமையுடன், அதாவது நம்ம வந்து உண்மையான அன்போட உண்மையான ஒரு பிரேமையோட அவருடைய நாமத்தை ஜபித்தால் பரிவுடன் அருள் தரும் ராமனின் பக்தி அப்படின்றாரு. 5வது பக்தி என்ன சொல்றாருன்னா, நிலை தரும் மனதுடன், அதாவது நிலை பெறும் மனதுடன் நாமம் ஜபித்தால், ராமநாமம் ஜபித்தால் நிலை பெறும் பதவியும் தரும் ஓர் பக்தி. அதாவது நிலையான மனதோட நம்மளுடைய நாமத்தை ஜபித்தோம்னா நிலை பெறும் பதவியும் தரும் ஓர் பக்தி, நமக்கு நிலையான ஒரு பதவியை கொடுக்கும் அப்படின்றாரு. அதன் பிறகு 5 அடக்கிய சஜ்ஜனர் போல. 5 பார்த்தீங்கன்னா காமம், மோகம், லோபம், குரோதம் சொல்றோம்ல, அதாவது பஞ்ச இந்திரியங்கள். இந்த கர்மேந்திரியத்தோட சேர்த்து இந்த 5 இந்திரியங்கள் தான் நம்மளை போட்டு படுத்தி எடுக்கிறது. ஏன்னா காமம், மோகம், லோபம், குரோதம், மதம், ஆச்சரியம், பொறாமை, பேராசை, இந்த காமம், மதம் சொல்ற கோபம், இதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தும். இதெல்லாம் அடக்கி, அதாவது 5 அடக்கிய சஜ்ஜனர், ஒரு முனிவரை போல இருந்து ஆழ்ந்து உணர்ந்து பெரும் ஓர் பக்தி. அதாவது இந்த 5 அடக்கி நம்ம இருந்தோம்னா இது ஒரு மிகப்பெரிய பக்தி அப்படின்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது 7வது பார்த்தீங்கன்னா ஜெகமெல்லாம் காண்பது ராமமயம்னு நினச்சிட்டோம்னா போதும் அப்படின்றாரு. ஜெகத்தை யாவுமே, அதாவது ஜெகம் எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே ராமமயம் தான் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இது 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 மிகப்பெரிய பக்தியாக அந்த ஜெகத்தையே வந்து ஜெயிச்சு கொடுத்துருமா அப்படின்றாரு. அதன் பிறகு 8வது பக்தி பார்த்தீங்கன்னா, அதாவது பிறர் குண தோஷங்கள். அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப கெட்டவனாக இருக்கார், பிறர் குண தோஷங்கள் மறந்து அவருடைய தோஷங்களெல்லாம் மறந்து பிறர் சந்தோஷம் பெறுவது. அதாவது ஒருத்தர் வந்து எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும் அவனையும் தாமாக கருதி அவனுடைய சந்தோஷத்தை பெறுவது மிகப்பெரிய பக்திங்கிறது. அவனை திருத்தி அவனையும் சந்தோஷப்படுத்து அப்படின்றாரு. அது விஷயம். அதான் சொல்ற, பிறர் குண தோஷங்கள் உணர்ந்தே அங்கே, அவருடைய மறந்தே அங்கே
அவருடைய சந்தோஷம் காண்பது, அவருடைய கண்களில் சந்தோஷம் காண்பது மிகப்பெரிய ஒரு பக்தின்றாரு. 9 சுகதுக்கம் வந்தாலும் சமம் என்ன கருதி முகம் மலர்ந்திருப்பது இது ஓர் வித பக்தி அப்படின்றாரு. இந்த நவவித பக்தியை கொண்டவன் எவனோ அவன் ராமனின் அருகிலே இருப்பான் அப்படின்னு பிரபு ஸ்ரீராமர் சொல்றாரு. இந்த இந்த 9 வித பக்தி சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவை, அர்ச்சனம், வந்தனம், தாசியம், இப்படி இதை போல பார்த்தீங்கன்னா இந்த 9 வித பக்தி 9 வித பக்தியும் ஒரு மனிதன் கொண்டிருந்தான்னா அவனை தேடி நானே வருவேன் அப்படின்னு பரமசிவனார் மிக அழகா சொல்றாரு. அதைத்தான் இந்த இந்த ராமாயணத்துடைய கதையில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. 9 வித பக்தியும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எதையும் சாதிக்கலாம். நம்ம எந்த ஒரு கஷ்டமும் வராது. இந்த சொல்றாருல பரமசிவனார், அந்த அச்சுதனின் அனுக்கிரகம் இருந்தால் அந்த நவக்கிரகங்களின் பலன்கள் கூட நன்மை தரும் என்பது உனக்கு தெரியாதா அப்படின்வாரு. இந்த ஸ்ரீராமனுடைய அனுக்கிரகம் இருந்தால் 9 நவக்கிரகங்கள் நமக்கு அனுக்கிரகம் புரியும் அப்படின்றாரு. அதனால் இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய நாமத்தை செவிங்க, அவருடைய பக்தி காவியங்களை படிங்க, நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த அயோத்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஜனவரி 22ஆம் தேதி எல்லோரும் வீட்டில் விளக்கேற்றுவீங்க. நம்மளுடைய பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்ரீ ராமநாமத்துடைய சபஜாதனை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே நன்மை தரும் அப்படின்றதான். இந்த ராமாயண கதையை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நாள் இல்லை, ஒரு யுகம் போதாது. அவ்வளவு ராமாயண கதையில் அவ்வளவு புதஞ்சிருக்கு. தர்மமும் நியாயமும் நீதியும் நேர்மையும் கர்மயோகமும் பக்தியும். அதனால் இது எல்லாருமே ஏதாவது ஒரு ராமாயணத்தை வாங்கி படிங்க. அதில் சுந்தரகாண்டம் படிங்க. சுந்தரகாண்டம் படிக்கிறவங்கள யாரும் ஜெயிக்கவும் முடியாது. அவங்கள எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது. ராமநாமன் ஜெயிப்பவன். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு சொல்கிற பற்றிலா மிகப்பெரிய யோகம் இது. ஒரு மனுஷன் எப்போ ராமநாமத்தை சொல்ல ஆரம்பித்தாலும் அவன் எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும், அதாவது சிங்கத்தை கண்ட சிங்கத்துடைய கர்ச்சனை கேட்ட உடனே எத்தனை விலங்குகள்லாம் ஓடி போகுது. அது போலத்தான் ஸ்ரீ ராமநாமத்தை சொல்ல சொல்ல நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை கெட்டதும் விலையோடும் அப்படின்றதான் அனுமானுடைய வாக்கு, பரமசிவனுடைய வாக்கு. பிரபு ராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுக்கிரகத்தாலையும் சீதாபதியுடைய அனுக்கிரகத்தினாலையும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி என் பதிவை முடிச்சுக்கிறேன். ஸ்ரீ ராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் ரவுலன்வய ரத்ன தீபம் ஆஜானுபாகம் அரவிந்தலாய தாசம் ஸ்ரீ ராமம் நிசாசர விநாசகர் நமாமி சொல்லி என் பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.